திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று சஷ்டி. முருகப்பெருமானை நேரில் கண்ட மகான்கள். திருப்புகழை நமக்கு தந்த அருணகிரிநாதரின் வரலாறை பற்றி 2-3 பதிவாக உங்களுக்கு கூறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். திருப்புகழ் திருவாசகம் தேவாரத்துக்கு இணையான ஒரு தமிழ் மந்திர நூல் திருப்புகழ். பல 1087 பாடல்களை இயற்றியுள்ளார் அருணகிரிநாதர். இவர் கடவுளை காண்பதற்கு முன்னே எப்படி இருந்தார் என்பது பலரும் அறிந்த உண்மை. திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு செல்வக்குடியில் பிறந்தவர் இந்த அருணகிரிநாதர். இளமை வயதிலேயே நல்ல ஒரு செலவாளிங்க, நல்ல செல்வந்தர். ஒரு தமக்கை அக்கா, தாய் தந்தை கிடையாது. சகோதரி நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்ததால இவர் இஷ்டத்துக்கு வளர்ந்தாருங்க. வளர்ந்து இளமை பருவையும் அந்த எழுதும்போது ஆடாத ஆட்டம் இல்லைன்னுவாங்க பெரியவர்கள். அப்படி தன் இளமை வயதிலே நல்ல முறையில் வடமொழி தமிழ் மொழியெல்லாம் கற்றுத் தேர்ந்த அருணகிரிநாதர் காம நோய்க்கு அடிமையாயிட்டாங்க. இந்த காமம் வந்ததால என்ன ஆகுதுன்னா, மனிதனுக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தும் இந்த காமம். அப்படிப்பட்ட இந்த காம நோய் வந்ததால் ஊராரெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, திருந்தல. அக்காவும் பார்த்தாங்க, சரி கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவான் தம்பின்னு ஒரு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க. ஏன்னா மனைவி வந்த பிறகு எல்லாரும் மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அப்பவும் மாறலைங்க. அழகான மனைவி இருக்கும்போதும் விளையாட்டா சொல்லுவாங்க, அழகான தேவதை மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி கூத்தியா வச்சுப்பான்னு அந்த காலத்துல. அப்படி இவர் பேசி வீட்டுக்கு தேடி சென்று அந்த இச்சையை அடக்கி கொண்டார். இப்படியெல்லாம் வந்தவர் எப்படிங்க மகான் ஆனாரு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. மகான ஆவறதுக்கு, ஞானம் அடைவதற்கு ஒரே ஒரு நொடி போதும். எப்படி கெட்டவன் ஆவறதுக்கு ஒரு தீய பழக்கம் ஒருத்தவன் எப்படி கெட்டவன் ஆக்குதோ, ஒரே ஒரு நொடியில அவன் மகான் ஆக முடியும். இறைவனால் அந்த முற்பிறவி வினையால் இப்படி வாழ்ந்து வந்த இவர் அருணகிரி. அக்கா என்ன பண்ணாங்க, இவருக்கு காம நோயிலேயே பெருநோய் வந்துருச்சுங்க. இப்ப வழக்கமா சொல்லணும்னா அதுக்கு பேர் எய்ட்ஸ். யாருமே இவரை கிட்ட சேர்த்துக்கல, மனைவி கூட சேர்த்துக்கல, அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஆனா தீராத வேதனை. இவருடைய இச்சையை அனுபவிக்க முடியாம தாய்க்கு இணையான தமக்கை சகோதரி என்னிடம் இச்சை கொள்னு சொன்ன ஒரு வார்த்தை இவருக்கு அப்படியே இந்த உயிரே, இந்த உலக இன்பத்தை அனுபவிச்சவருக்கு உலகமே வேண்டாம், இந்த உயிர் வேண்டாம்னு ஓடி போய் திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி, பெருங்கோபுரத்தில் ஏறி கீழே விட போகும்போது முருகர் 2 கரம் கொடுத்து காப்பாத்தினார். என்னப்பா இவரை வரி தப்பு பண்ணிட்டாரு, மேலே ஏறி கீழே தற்கொலை பண்ணீங்கன்னா காப்பாத்துவாரா அப்படின்னா, நீங்க நான்லாம் குச்சா காப்பாற்ற மாட்டாரு எந்த கடவுளும். முற்பிறவி வினை இப்ப இவர் என்ன ஆகணும்ன்றது வரலாறு, அது இறைவனுக்கு தெரியும். அந்த ஒரு சொல் அவரை இந்த ஞானத்தெல்லாம், இப்படி தமிழுக்காக இவர் வந்தவர் எப்படி மாறப்போறாருன்னு தெரியும் ஆண்டவன். அதனால் குன்றுதோறும் குடிகொண்ட குமரக்கடவுள் தன் 2 கரம் தாழ்த்தி அவரை காப்பாற்றினார். காப்பாற்றியவுடன், ஏன்பா என்னை காப்பாத்தின, நான் ஒரு தீயவன், வாழவே தகுதி இல்லாத என்னை போய் இப்படி காப்பாத்திட்டிய முருகா அப்படின்னு சொல்லி, நீ நிறைய தமிழுக்கு தொண்டாற்றணும், நீ தவறை உணர்ந்ததால் தான் உன்னை நான் காப்பாற்றினேன்னு சொல்லி, சும்மா சொல்லற சும்மா இருன்னாரு.
ஏங்க சொல்லற சும்மா இருன்னா சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. 1 மணி நேரம் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு தெரியும், வேலை செஞ்சுனே இருக்கிறவங்களால ஒரு நாள் சும்மா இருந்தால் பைத்தியம் பிடிச்சிடும். அப்படி சொல்லற சும்மா இருன்னா 1 நாள் 2 நாள் இல்லைங்க, மாச கணக்கில் வருஷ கணக்கில் சும்மா இருந்தார். அவரு இறைவன்கிட்ட மன்றாரு, என்னால் தவம் பண்ண முடியல, என்னுடைய எல்லா புலன்களும் வேற வேற பக்கம் போகுது, நான் ஒன்று நினைச்சா ஒன்று வருது, என்னை ஏன் நீ வாழ வைக்கிற, நான் உயிரை மாய்ச்சிக்கும் போது ஏன் இப்படி என்னை பண்ணுன்னு முருகனை திட்டி மன்றாரு. என்னால் ஒன்றுமே முடியலப்பா, என்னை எதனா பண்ணுப்பா, என்னை ஆட்கொள்ளப்பா அப்படின்னு வேண்டும் போது ரொம்ப நாள் கழிச்சு இவர் இருந்த தியானம், என்னால் முடியலப்பா, என்னால் எதுவோ பண்ண ஒருநிலைப்படுத்த முடியல மனசை. ஒரு 5 நிமிஷம் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த ட்ரை பண்ணுங்க, முடியாது. அது பாட்டுன்னு அது இஷ்டத்துக்கு போகும். அதை ஒருநிலைப்படுத்தி அதன் பின்பு ஞானம் பெற்றவர்கள் தான் மகான்கள். அதுக்கப்புறம்தான் அவர் அந்த சரவண பவ மந்திரத்தை வேளால் நாட்களை எழுதுறாருங்க. அதற்கு பிறந்தது தான் ஞானம், சும்மா இல்லைங்க ஞானம். தொடர்ந்து நான் சொல்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.